காஞ்சிபுரம் அருகே கோவில் இடத்தை ஆக்கிரமித்து அடியாட்களை கொண்டு கிராம மக்களை மிரட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் புகார் மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அருகே விச்சூர் கிராமத்தில் கிராம மக்கள் குலதெய்வமாக வழிபடும் 40 ஆண்டுகள் பழமையான அழகுமுத்து மாரியம்மன் கோவில் அரசு நத்தம் புறம்போக்கு இடத்தில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலில் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கிராம மக்கள் திருவிழா நடத்தியுள்ளனர். இந்த கோவில் வளாகத்திற்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் கிராம மக்கள் சிமெண்ட் கல் நட்டு இரும்பு தடுப்பு வேலி அமைத்துள்ளனர். இந்த நிலையில் கோவில் அருகே குடியிருக்கும் வெள்ளை குடும்பத்தினர் கோவில் இடத்தை ஆக்கிரமித்து கிராம மக்கள் கோவிலுக்காக ஏற்படுத்திய இரும்பு தடுப்பு வேலியை உடைத்து கிராம மக்களை அடியாட்களை கொண்டு வெள்ளை குடும்பத்தினர் மிரட்டுவதாக கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் திருவிழா நாட்களில் இந்த கோவிலில் வழிபாடு செய்யும் போது இப்பிரச்சினை தொடர்வதால் சுவாமி தரிசனம் செய்ய சங்கட்டமாக உள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் வெள்ளை குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் சாலவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது கிராம பொதுமக்கள் அனைவரும் வழிபட்டிருக்கிற கிராம நத்தத்தில் அமைஞ்சிருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை செங்கமலை மகன் வெள்ளையோட மகன்கள் பிரசாந்த் இவங்க எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடத்துல பொதுமக்கள் கோயிலுக்கு போகிறத வழிபடுறதை தடுக்கிறாங்க. அதை கேட்க போன பொதுமக்களையும் அடியாட்களை வச்சு மிரட்டுறாங்க. இப்போ திருவிழா நடந்து முடிஞ்ச பிறகு ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து என்ன பண்ணோம், அந்த கோயில் இடத்த சுத்தம் செய்து அவங்களுக்கு வீடு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான இடத்த மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு நாங்கள் சின்னதாக ஒரு காம்பவுண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பி வேலி வாங்கின்னு பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து செஞ்சோம். அந்த கம்பி வேலியை நைட்டோட நைட்டாக அந்த வெள்ளையோட மகன்கள் அடியாட்களை வச்சு இடித்து உடைச்சிட்டு காலையில் அது கேட்க போன பொதுமக்களையும் தகாத வார்த்தைகளால் பேசி அவங்கள மிரட்டி அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு கிராம பொதுமக்களும் போயிட்டு சேர்ந்து கேட்க போனப்போ மகளிர்களையும் தகாத வார்த்தைகளால் பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் பார்த்திங்கன்னா கிராம மக்களையும் அசிங்கமாக பேசிட்டு அவங்களும் அந்த ஃபென்சிங் எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு இது போல் பண்ணிகிட்டு இருக்காங்க. போனவங்களை அடியாட்களை வச்சு மிரட்டுறாங்க.